தாவேக்கா எந்த ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்றதுலயே யாருமே ஒத்த கருத்தோட இல்லை. சிவா அதை பாருங்க, இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம், தமிழ்நாட்டின் எதிர்காலம், கோயம்புத்தூரின் எதிர்காலம், சென்னையின் எதிர்காலம், கோட்டாம்பட்டியின் எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு நிகழ்காலத்திலேயே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு நடுவில் அவர் முழங்கினார். சோ அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக கையில மதுரை மல்லியோட வந்தாரா? முதல்ல இந்த மீடியா தாங்க இந்த சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குற ஹைப்பு. ஒரு சினிமாக்காரங்க ஓட்டு போட வராங்கன்னா அப்படியே சுத்தி வீடியோ எடுக்கிறது, கேள்வி கேட்கறது, மாற்றம் வேணுமா வேணாமா இதெல்லாம் எங்க கேட்கணும்? நீங்க ஏங்க என்ன ஒன்னா பேசாம போ, நீ பேசுறதும் பேசாத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இப்ப சேகர் பாபு அவர் துறைமுகம் கான்ஸ்டிடுவன்சில ஒரு வாக்குச்சாவடியில அங்க அவருக்கு எதிர்க்க நிற்கிற தாவேகா வேட்பாளர் சினாரோ அசோக்கோட நேரடி கை கலப்புல ஈடுபட்டிருக்காரு. போலீஸ் திருப்பி வச்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுன்றது ஒரு எத்திக்கலான கொஸ்டினா எனக்கு சொல்லுங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தாங்கன்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம். இருங்க, வணக்கம் இப்படிதான் காமிக்கணும். நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. எந்த சொல்ல வரீங்கன்னு தெரியுது. வெற்றிகரமா ஜனநாயக கடமையை ஆற்றிட்டீங்க. உண்மையில தமிழகத்துல இந்த தடவை ஹிஸ்டாரிக்கலி வரலாறு படைக்கிற விதத்துல 84.29 இது இன்னும் கொஞ்சம் மாறலாம், 2.9% வாக்கு பதிவாயிருக்கு. அது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல். சோ இந்த தேர்தல்ல மக்களுக்கு இவ்வளவு தூரம் வாக்களிக்கணும் அப்படின்னு மனநிலை எப்படி மாறிச்சு? அது டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பார்க்கல சிவா. ஏன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இடம் மாறியவர்கள், டபுள் என்ட்ரி, அதுக்கப்புறம் இறந்து போனவர்கள், இந்த மாதிரி 70 லட்சம் கிட்டத்தட்ட நீக்கிருக்கிறதா சொல்றாங்க. சோ அப்ப பேஸ் குறையும் பொழுது நேச்சுரலி அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா செத்து போனவங்க எத்தனை தடவை தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அதெல்லாம் அந்த ஓட்டு போடாதவர்கள் பர்சன்ட்ல போகும். சோ அப்போ லாஸ்ட் டைம் எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தார்கள், இந்த எவ்வளவு போட்டாங்க, இந்த வருஷம் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு போட்டாங்க, அப்சல்யூட் டேர்ம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கணும் புதுசா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. சோ 78 84 85 ஒரு பெரிய எழுச்சியா நான் பார்க்கல. ஏன்னா பேஸ் குறைஞ்சிருக்கு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 90 அப்படின்னு வந்திருந்ததுன்னா அப்ப நான் சொல்வேன் நிறைய ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஆனா இங்க 90 வரல அப்படின்றதுனால பெரிய அளவுல ஒரு மாபெரும் எழுச்சி எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்றத ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லாம என்னால ஏத்துக்க முடியாது சிவா. இல்ல உண்மையில குறைஞ்சது ஒரு 65 லட்சம் வாக்கு அதிகமா வந்திருக்கு. நம்பர் படி பெர்சன்டேஜை விடுங்க. பெர்சன்டேஜ் நீங்க சொல்றது புரியுது. பேஸ் குறைஞ்சிச்சுன்னா பெர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும்னு சொல்றீங்க. பட் ஒரு 3 மணி இல்லாட்டி 4 மணி நிலவரப்படி 65 லட்சம் ஓட்டு 2021 போட்டதை விட அதிகமா போட்டிருக்காங்க அப்படின்னு வந்தது. சரி, அதை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஸோ இது அர்பன்ல கூட இப்ப இந்த தடவை கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அதாவது இந்த 65 லட்சம் அப்படின்றது அகைன் இங்க 2021 லோயர் பேஸ் வச்சு கம்பேர் பண்றீங்க. நீங்க 11 16 அந்த பேஸ் எல்லாம் பாக்குறீங்க. 21 கொரோனா அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ஓட்டிங் பர்சன்டேஜ். அப்சல்யூட் டேர்ம்ஸ்லயும் அது கம்மியா தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்திருக்கு, அது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது என்னோட பூத்துல நான் போனப்போ காலையில ஒரு 7:45 8 மணிக்கு போனேன். ஒரு 5வது 6வது ஆளா இருந்தேன். வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கும் சரி அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அரௌண்ட் ஒரு 8:20க்கு போறேன். ஒரு 2 மணி நேரம் 10:20க்கு தான் என்னால ஓட்டு போட முடிஞ்சுது. அது கூட்டம் அப்படின்றது ஒண்ணு. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு 50 பேர் 60 பேர் இருந்தாங்க. அந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 120 பேர் அப்படின்னு வரும். சோ இதெல்லாம் இருக்கு. அது நடுவில் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு போது தே ஆர் கெட்டிங் ப்ரிஃபரன்ஸ். அது மட்டும் இல்ல, அங்க கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதே ஸ்கூல்ல இருந்த இன்னும் 4 பூத்துல கடன்னு முடிஞ்சு போச்சு. இங்க கொஞ்சம் டிலே ஆச்சு.
பட் ஃபேமிலியா வந்திருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன்னா, நான் போன பூத்துல வழிநடுக ஏராளமான கார்கள் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். சோ வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம், ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் வந்து ஆர்வமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. பட் இந்த தடவை வந்து அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் அவங்க எல்லாமும் ஓட்டு போடணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் அது ஏன் நடக்கணும்னு கார்ல வந்திருக்கலாம். ஏன்னா ஏராளமான கார் அந்த பக்கம் என்னால பைக் நிறுத்த முடியல. நான் ரொம்ப தூரம் தள்ளி தான் நிறுத்திட்டு போனேன். ஸோ ஒரு இன்க்ரீஸ் இருக்கு, ஜனங்க கிட்ட ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அது மட்டும் என்னால தெரியுது. பட் எவ்வளவு வந்திருக்கு, அது நீங்க சொல்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கலா அப்படின்றது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண பிறகுதான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ நீங்க எப்பயுமே வந்து அரசியலையும் கிரிக்கெட்டையும் ஒப்பிட்டு பேசுவீங்க, அதனால இந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பவர் பிளே, மிட் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் என்று 3 பிரிவா நம்ம அதை பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஃபேஸ்லயும் யார் வந்து சிறப்பா செயல்பட்டாங்க உங்களுடைய ஒப்பீனியன் படி? அதாவது பவர் பிளே அப்படின்னும் போது இனிஷியல் ஓவர்ஸ்ல வந்து டிஎம்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மிடில் ஓவர்ஸ்ல வந்து இன்ஃபேக்ட் முதல்ல மிடில் ஓவர்ஸ் போது 7 to 16 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 7 to 16ல வந்து ஒரு 7 to 10 அது ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை, ஃபீல்டிங்கும் சரியில்லை. 2 டீமுமே சொதப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 17th ஓவருக்கு அப்புறம் டிஎம்கே கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் 18, 19, 20ல வந்து ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் டெத் ஓவர்ஸ்ல. இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும். என்ன சார், அப்ப 2 டீம் பத்தி தான் சொன்னீங்க, அந்த 3வது டீம் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா, அதுதான் நான் டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டியூ ஃபேக்டர் வந்து யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்றது வந்து ஸ்கோர் போர்டை பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும் சிவா. 2 டீமுக்குமே வந்து அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்க்கலாம் யார் அதுல அட்வான்டேஜ் எடுத்தாங்க அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் வருது, 29 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 1 கோடிக்கு கொஞ்சம் மேலேயே வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஜென்சி ஓட்டர்ஸ் வந்து புதுசா இந்த தடவை வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த யூத் ஓட்டர்ஸ் இந்த தேர்தல்ல எந்த திசையில போறாங்க? சிவா, அது பாருங்க, இளைஞர்கள் தான் வந்து இந்தியாவின் எதிர்காலம், தமிழ்நாட்டின் எதிர்காலம், கோயம்புத்தூரின் எதிர்காலம், சென்னையின் எதிர்காலம், கொட்டாம்பட்டியின் எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நிகழ்காலத்திலேயே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஃபேக்ட். அண்ட் எதுவா இருந்தாலும் இவங்க எதுவும் பண்ணாம ஜென்சி தான் இதை பண்ணணும், ஜென்சி தான் அதை பண்ணணும் அப்படின்னு இப்ப எல்லாத்தையும் பழிய தூக்கி ஜென்சி மேல போட்டுட்டு நீங்க தான் வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த A to X வரைக்கும் இருக்கிறதுங்கெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாரும் தான் ஓட்டு போடுறாங்க. அண்ட் ஜென்சின்னு சொல்றீங்களே, இவங்களுடைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பகீர்னு இருக்குது. கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதுல தமிழகம் தான் முன்னணியில் இருக்கின்றது, தமிழகம் கல்வியில் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் முன்னணியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றவங்களே அலறி போய்க்கிறாங்க. என்ன பட்சமெல்லாம் இந்த மாதிரி பேசி நிற்கிறானு அப்படின்னு. அதுல ஒரு வீடியோ பார்த்தேன். அது பாருங்க, என்னது உட்காரு பாருங்க, ஒரு மேனிஃபெஸ்டோ. அப்போ ஏதோ ட்ரெய்லர் விடுறது, டீசர் விடுறது மாதிரி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவங்க 8000 10,000 அதெல்லாம் சீனே கிடையாது. என்ன உடனே அவர் நிருபர் கேட்கிறாரு, சரிங்க விஜய் கூட தான் 2,500 தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதைத்தான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மக்கள் பணத்துல நான் கை தொட மாட்டேன், ஏன் காசை கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காருன்னு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது படிப்பு அப்படின்றது வந்து அறிவை கொடுப்பதுன்னு ஒரு காலத்துல எல்லாரும் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாதுங்க. படிப்புன்றது டிகிரியை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றத இப்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. தமிழகம் கல்வியில் முன்னேற்றத்தில் இருக்கின்றது, முன்னணியில் இருக்கின்றது சொல்றவங்க எல்லாம் இப்போ வந்து பகீர்னு என்னையா இந்த மாதிரி கல்வியை தான் நம்ம குத்துக்கிறோமா அப்படின்னு நொந்து நூலா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? யார் பணத்தை யார் கொடுக்கிறது? என்ன இதெல்லாம் வந்து கேட்கிறவன் கேன என்று நினைத்தால் கேரளாவிலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது. இல்ல நாம முட்டாளுங்க நினைச்சாங்களா, இல்ல என்ன நினைச்சாங்க? நம்மளெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது அவங்களுக்கு? அதனால நீங்க யூத் ஓட்டு அப்படின்றதெல்லாம் விடுங்க. இது இப்படித்தான் போகணும் அப்படின்றத அப்படித்தான் போகும். அது தலை விதி, யாராலையும் மாற்ற முடியாது. பட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் யார் நம்பல சிவா.
ஓகே. நீங்க வந்து படிச்சவங்கள பத்தி சொன்னீங்க. ஸோ தமிழ்நாட்டுல படிச்சவங்க அதிகமா இருக்கிற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. ஆனா அங்கு தான் வந்து இப்ப வந்திருக்கிற நிலவரப்படி வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு. 73 சம்திங் இந்த ஆவரேஜ் வந்து தமிழ்நாட்டோட ஆவரேஜ் வந்து 84 பக்கத்துல இருக்கிறபோது. ஸோ ஸோ நடுத்தர ஏழை மக்கள் வந்து தேர்தலுக்கு தரும் முக்கியத்த பணக்காரங்க ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல இது பணக்காரங்க தான் வந்து ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாது. நான் அப்பவே சொன்ன மாதிரி கார் நிறைய வந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? எல்லாமே வந்து எல்லாம் அப்பர் மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் ஏரியால இருக்க ஜனங்க அவங்க தான் வந்து நிறைய ஓட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் அவங்க தான், அதை நம்ம பார்க்கறது முடியுது. பட் கன்னியாகுமரி அப்படின்னும் போது அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அங்க வந்து இந்த வேலை தொழில் வாய்ப்புகள் கம்மின்றதுனால மேபி அவங்க வந்து மாநிலம் முழுக்க பரவி மைக்ரேட் ஆயிருந்திருக்கலாம். சோ திரும்பி வரத்துக்கு வசதி இல்லாம இருந்திருக்கலாம். அதனால கூட வந்து உங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். சோ ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் பார்க்க முடியுமே தவிர ஒரே ஒரு பிரஷை வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ண முடியாது சிவா. ஓகே. அதே சமயத்துல சில இடத்துலலாம் நோட்டபிளி ரொம்ப குறைச்சலா வந்திருக்கு. நீ கன்னியாகுமரியை மட்டும் விடுங்க. ஸோ மதுரை மத்தியில வந்து 71, மதுரை வடக்குல 70, மதுரை மத்தியில சுந்தர் சி பிடிஆரோட போட்டியிடுற இடம். அப்புறம் கிள்ளியூர்ல 69, பாளையங்கோட்டையில 66 திருநெல்வேலி பக்கத்துல, குளச்சல்ல 71 கன்னியாகுமரி இப்ப பார்த்தோம். ஸோ இதுல என்னன்னா, லோயர் டர்ன் அவுட் வந்து ஏதாவது ஒண்ண வந்து இண்டிகேட் பண்ணுதா? லோயர் டர்ன் அவுட் வர்றதுனால என்ன அதுல என்ன மக்கள் என்ன சொல்ல வராங்க? அதாவது சிவா பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமா இருந்ததுன்னா ஆளுங்கட்சி காலி அப்படின்வாங்க. ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆளுகின்ற அரசாங்கமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா 2001 வந்து 59% என்னவோதான் ஓட்டிங் வந்தது. பட் அந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. 96 வந்து ஒரு மேசிவ் மேண்டேட்டோட வந்த டிஎம்கே சொல்ல போனா 2001 தேர்தல்ல வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது அந்த அளவுக்கு இல்ல. அது தோத்ததுன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி தோத்தாங்கன்னு தெரியாது. சோ அப்படி கம்மியா இருக்கும் போதும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது. அதிகமாக இருக்கும் போதும் வந்து அதே ஆட்சி கண்டினியூ ஆகிருக்குது. ஒரு லெஸர் பர்சன்டேஜ் வேரியேஷன் ஒரு 2-3% அப்படின்னும் போதும் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து அதிகமாயிடுச்சுன்றதுனால இவங்க போயிட்டாங்க, கம்மி ஆயிடுச்சுன்றதுனால அவங்களே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கவே முடியாது சிவா. அதுவும் இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களே வந்து ரொம்ப திண்டாடுறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த டியூ ஃபேக்டர் அப்படின்னு. சோ இந்த கட்சி தாவேக்கா எந்த ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்றதுலயே வந்து யாருமே ஒத்த கருத்தோட இல்லை. டிஎம்கேவோட ஓட்டைன்னு சில பேர் சொல்றாங்க, ஏடிஎம்கேவோட ஓட்டை தான் நிறைய பிரிக்குதுன்றாங்க, இல்ல 2 பேர் ஓட்டையும் சமமா பிரிக்குது அப்படின்றாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போது யார் ஓட்டை பிரிக்கிறதுன்றதுக்கே அர்த்தம் இல்லை. ஏன்னா அவன் இதான் ஃபர்ஸ்ட் டைமா போடுறான். இதுக்கு முன்னாடி அவன் ஓட்டு போட்டதே கிடையாது இல்லையா? அதனால அடுத்தது இவங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் கூட வந்து எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் மும்முனை போட்டி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நாத்தாக்கா ஒரு 4-5 வாங்கினாங்கன்னா அதை ஒதுக்கிடுங்க. சோ மீதி 95% இதுல வந்து லெட் அஸ்யூம் திமுக அதிமுக 2 பேரும் வந்து சம வலிமையுடன் இருக்கின்றார்கள் அப்படின்ற பட்சத்துலதான் 35% அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜா இருக்க முடியும். பட் 35% ஒவ்வொரு தொகுதியிலையும் அட்லீஸ்ட் ஒரு தொகுதியிலையாவது ரீச் பண்றது அப்படின்றது வந்து ஹெர்குலியன் டாஸ்க் பாரு தவேகா. ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்களே மொத்தமா 35-36% தான். மீதி எல்லாம் டெடிகேட்டட் பார்ட்டி ஓட்ஸ். இப்போ திமுக ஓட்டையோ இல்ல அதிமுக ஓட்டையோ பாஜக ஓட்டையோ தாவேகாவால உடைச்சு கொண்டு வருது. அந்த கோர் ஓட் பேங்க் அதை உடைச்சு கொண்டு வருது அப்படின்றது சான்ஸே கிடையாது. சோ அவங்க வந்து போச்சிங்கான் விசிகே என்டிகே இந்த மாதிரி ஓட்டு அண்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸ் இதுதான். சோ இதை வச்சு மட்டுமே 35% அச்சீவ் பண்ண முடியுமா? ஏன்னா தாவேகா 2 சீட்ல இருந்து 20 சீட்டு 25 சீட்டு எல்லாம் ஆளாளுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தான் என்னைக்குமே சர்வேவெல்லாம் வந்து அப்படியே ரைட் அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு போறது. சோ இதுவும் வந்து எனக்கு ஒரு பெக்குலியர் இஷ்யூவா இருக்கு. சோ மே 4ஆம் தேதி தான் கிளியர் ஆகும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 35% வாங்கிட்டு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா நான் பாக்குறேன். இன்க்ளூடிங் அந்த 2 தொகுதி விஜய் போட்டியிடுற தொகுதிகள்லயுமே சரி. ஓகே.
இப்ப நம்ம தேர்தல்ல வாக்களிக்கும் போது நடந்த சில சம்பவங்களுக்கு வருவோம். ஸோ மதுரையில ம். பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர் கையில வந்து மல்லிப்பூ சுத்திட்டு வந்தாரு. என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நிஜமாவே புரியல சிவா. இது நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன், ஏதோ ஏஐ வீடியோ போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஆனா நியூஸ் சேனல்லாம் அதை பார்த்த உடனே சரி விடுங்க, அவர் ஏதோ குறியீடா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். மதுரை மல்லியா இல்ல அது என்ன மல்லி அப்படின்னு வேற எனக்கு தெரியல. ஏன்னா நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு நடுவுல அவர் முழங்கினார். சோ அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக கையில மதுரை மல்லியோட வந்தாரா? இல்ல நான் கூட வந்து இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி சரி எங்கேயாவது மல்லிப்பூ கிடைக்குதான்னு பார்த்தேன். கடையே இல்ல நிறைய இடத்துல. அதனால சரி வேண்டாம், நம்மலாம் அந்த அளவுக்கு எல்லாம் போக முடியாது. மல்லி இருக்கிற இடத்துல ஒரு பிச்சி பூவாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். பிஞ்சு போன பூ கூட கிடைக்கல. அதனாலதான் நான் வெறும் கையோட வந்து நிக்கிறேன் சிவா. இல்ல சிலர் சொல்றாங்க அவர் மல்லிப்பூவுக்கு அடியில வந்து ஏதோ ரட்சை கட்டியிருக்காரா? அந்த எதிரிகளை தோற்கடித்ததுக்கான ரட்சையா? அது வந்து அத பார்த்தான்னா பகுத்தறிவுவாதிகள் கேள்வி கேட்டுருவாங்களேங்கிறதுக்காக மல்லிப்பூ வச்சு மூடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மல்லிப்பூவை வச்சா மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்களா? இல்ல எதிரிகளை வீழ்த்துவது அப்படின்னு சொன்னா இப்ப அந்த வில்லனா நம்ம சொல்லி நிக்கிறோம். வில்லன் அப்படின்றது தமிழ் வார்த்தையே ஆயிடுச்சு. ஆனா வில்லன் தமிழ் கிடையாதுங்க. அதுக்கு வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க எதிரி, எதிர் நாயகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கல் நாயக்கா அந்த மாதிரி எதிர் நாயகன் எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா கையில மல்லிப்பூ சுத்துறது நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த கால தமிழ் சினிமால எதிரிகள், சோ கால்டு வில்லன்ஸ், அவங்கதான் சுத்திட்டு வராங்க. மைனர் ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து இந்த மைனர் தான் ஒரு மைனர்னு காமிச்சிக்க நினைக்கிறவங்க போட்டு வருவோம். எனக்கு மைனர் இல்ல, மைனர் எல்லாமே வில்லனா தானே காமிப்பாங்க சினிமால. எந்த சினிமால நல்ல மைனர் வந்துகிறாரு சொல்லுங்க? அதான் சொன்னேன், அது எதிரியை வீழ்த்துவதற்கான ரட்சை இல்ல, அதுவே வந்து எதிரி மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். கையில மல்லிப்பூ சுத்தினது பகுத்தறிவா தெரியல. ஒருவேளை அது ஏதாவது ஒரு சிம்பிள்னா அதை விடுங்க. யாராவது வந்து ஒரு வேட்பாளர் இருக்கிறது வந்து மல்லிப்பூ வந்து சின்னமா இல்லாத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆனா சில இடங்கள்ல வந்து திமுகவினர் குறிப்பா இந்த போலீஸ்காரங்க விசில் மாட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த விசில் வந்து ஒரு சின்ன மாசேன்னு சொல்லாங்க. எனக்கு என்னவோ இவங்களாவே சொல்லி அந்த விசில நனவுபடுத்திட்டா மாதிரி இருந்தது. இது இப்ப போலீஸ் அப்படின்னும் போது விசில், துப்பாக்கி, வாக்கி டாக்கி, இதெல்லாம் வாக்கி டாக்கி சின்னம் இருக்கா எனக்கு தெரியல. கொடைன்னு ஒரு சின்னம் இருக்குது. வெயில்ல வரவங்க எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் கொடையோட தான் வருவாங்க. அவங்கள வந்து நீங்க இது பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா அங்க வெயில்ல நிக்கும் போது கொஞ்சம் ஷாமியானா அங்கங்க அரேஞ்ச் பண்ணாங்க. பட் நிறைய பேர் வெளில தான் நின்றுருந்தோம். மேல வந்து சூரியன் சுட்டு வச்சு நிக்குது. ஐயோ சூரியன் கொளுத்துதுன்னு சொன்னா சூரியனை வந்து போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க நிறைய மரம் இருக்குது, அதுல நிறைய இலை இருக்குது. இவ்வளவு ஏங்க காங்கிரஸோட சின்னம் என்னங்க? அதுக்காக கைய பாக்கெட்ல விட்டுக்கினே நம்ம உள்ள போக முடியுமா? அதுதாங்க சில பேர் வந்து ஓட்டு போட்டு வந்து இப்ப வடிவேலு கையை இப்படி காமிச்சாரு சார், அப்படி கையை அப்படி காமிக்க விடணும்னு உங்களை மாதிரி அப்புறம் வந்து ஓட்டு போட்ட விரலை மட்டும் காமிச்சாரு. கையை அப்படி காமிக்க கூடாது, அது வந்து ஒரு சின்னம் தான். சரி, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நடிகரை போய் கேள்வி கேட்கிறாங்க. அவரு வந்து ஓப்பனாவே சொல்றாரு, நான் இந்த கட்சிக்கு தான் இட் இஸ் த ஃபிட்டஸ்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் என்னங்க? ஆனா அதுக்கப்புறம் வந்து சொன்னதா நடந்த விஷயமும் இருக்கு. இப்ப அஜித் வந்து முதல்ல ஓட்டு போட்டு வந்தாரு. அவர் வந்து நிச்சயமா வந்து அவரை சொன்னதா சொல்லப்பட்டதா அவர் சொல்லல அப்படின்னு வந்து வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்னதா கேள்வி கேட்டதா மாற்றம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாலின் கேட்டு அவர் வந்து நல்ல கருத்து தானே அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விதமான சாஃப்ட் பரப்புரை நடந்துச்சு. கவனிச்சிங்களா? அதாவது சொல்லாதத சொன்னதா சொல்லி அப்புறம் சொன்னதை சொல்லல அப்படின்ன உடனே சொன்னதை வச்சு சொன்னதை வந்து நான் சொல்லல அப்படின்னு மறைக்க முடியுமா? உடங்க, நானும் உங்களை மாதிரியே குழப்பமா பேசுவேன். இது வந்து மீடியா தான் காரணம்னு நான் சொல்வேன். ஏன்னா போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்க நீட்டிங்கன்னு மாற்றம் வேணுமா இது என்ன கேள்வி? வந்தாங்களா, ஓட்டு போட்டாங்களா? முதல்ல இந்த மீடியா தாங்க இந்த சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குற ஹைப்பு. ஒரு சினிமாக்காரங்க ஓட்டு போட வராங்கன்னா அப்படியே சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறது, கேள்வி கேட்கறது, மாற்றம் வேணுமா வேணாமா இதெல்லாம் எங்க கேட்கணும் நீங்க? ஏன் பொதுமக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா? சினிமாக்காரங்களை பார்த்து தான் கேட்பீங்களா? அவங்கதான் டிசைட் பண்ணணுமா மாற்றம் வேணுமா வேணாமா அப்படின்னு. அவங்க சொல்லிட்டு அதுக்கு அப்பீலே கிடையாது. கேவலமா இல்ல? இந்த வெஸ்ட்ல சொல்லுவாங்க பாப்பராசி அப்படின்வாங்க. அந்த டயானாவை கூட வந்து பின்னாடி துரத்தி போய் இது பண்ணாங்க அப்படின்னு. மும்பைலயும் அந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுன்றது வந்து ஒரு
எத்திக்கலான கொஸ்டினா எனக்கு சொல்லுங்க. இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப யாரும் பண்ணக்கூடாது. ஆமா, மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க தூண்டுறதும் வந்து உங்களால நீங்க தானே ப்ரொவோக் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்ப அவங்க சொல்ல நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க கேட்டாங்க எஸ்ஆர் நான் சொன்னேன் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைங்க. ஒவ்வொரு பரபரப்பு வேணும், டிஆர்பி வேணும், நாங்க பண்ணணும், இது ரொம்ப 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 தப்பு. அடுத்தது இதை நம்ம பாத்தீங்கன்னா இவர் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டாரு, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அவங்க சொன்னாதான் உங்க வீட்டுல சோறு பொங்க போதா? இல்ல நாளைக்கு உனக்கு ஏதாவது கஷ்டம் வேலை போயிடுச்சுன்னா அவங்கதான் வந்து வேலை வாங்கி கொடுக்க போறாங்களா? படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் கோடி கோடியா வாங்கி கொட்டி வச்சுன்னு அவங்க போயினே இருக்க போறாங்க. உனக்காக ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நீ நானும் தான் வந்து எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு கண்ணா பின்னான்னு காசை கொடுத்து செலவு பண்ணிட்டு அவங்கள கோடீஸ்வரன் ஆகிட்டு வரோம். முதல்ல இதை ஒதுக்கி தள்ளினாதாங்க நாம உருப்படுவோம். நீங்க இந்த அரசியல் படுத்துறது அதெல்லாம் விடுங்க. இந்த சினிமாக்காரங்க கிட்ட போறது, அவங்கள ஹைலைட் பண்ற அந்த மீடியாவை ஒதுக்குறது, இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த நினைக்கிற மாற்றம் வரும். அது வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இன்னொருத்தர், அதாவது இந்த இவ்வளவு நாளா 5 வருஷமா நடந்த ஆட்சியும் போது ஒண்ணுமே ரொம்ப சொல்லாம, இல்லாட்டி அது ஆட்சிக்கு ஆதரவா கூட அவர் இருந்திருக்கிற மாதிரி சில சிச்சுவேஷன்லாம் இருந்தது. அவர் இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. நடிகர் சிவகுமார் அவர் சொல்லியிருக்காரு, நாட்டை குடிகார மக்களா மாத்திட்டாங்க, அந்த பாதிப்பு வந்து இருக்காதா? கோடி கோடியா சொத்து சேர்க்காம கடை கோடியில இருக்கிற மக்களுக்கு செய்யணும்னு இன்னைக்கு வந்து வாயை திறந்து சொல்றாரு. அது வந்து ஒரு விதமா டெஃபினட்டா இண்டிகேட் பண்ணுது அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத. அவர் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது சார்? அவர் என்னன்னா வந்து வேற மாதிரி பேசின மாதிரி தான் வந்து கருத்து உலவிச்சு. ஏங்க என்ன ஒன்னா பேசு, பேசாம போ. நீ பேசுறதும் பேசாத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. திருப்பதி கோயிலை பத்தி இவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஜாதியில பொண்ணு கட்டுன்னு சொன்னாங்க உங்க அம்மா ஆசைப்படி. இதெல்லாம் பொது வழியில பேசுற பேச்சா இது? நான் மகாபாரத 12 நாள் சொல்லுவேன், ராமாயணத்தை 15 நாள் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு பேச்சா? முதல்ல இவங்க மாதிரி ஆட்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விடுங்க. தூக்கி அப்படி ஒதுக்கி தள்ளுங்க. நீ என்ன ஒன்னா பேசிட்டு போ, எனக்கு என்ன வந்தது? அவங்க பேசுறது அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கேக்குறாங்களா, அவங்க பிள்ளைங்க கேக்குறாங்களா, அதை பத்தி நீங்க கவலைப்படுங்க. நாட்டு மக்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டான். என்னவோ வந்து சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியற மாதிரியும் கலைஞர்களுக்கு சமூக அக்கறை வேணும். ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் சமூக அக்கறை இல்லையா? இல்ல வேணாமா? சமூக அக்கறை இவங்க சொல்றீங்களா, இவர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்னு. இவங்க குடும்பமே வந்து அந்த ஒரு அண்ணனா தம்பியா யாரோ ஒருத்தர் அந்த புதிய கல்விக் கொள்கை அதுக்கு அதெல்லாம் பொங்கி இருந்தாங்க. இவங்க எங்க போய் செட்டில் ஆகிக்கிறாங்க? அவங்க பசங்க எத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்க? என்னங்க உங்க பிள்ளைங்க மட்டும் வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து எல்லா லாங்குவேஜும் படிக்கணும். ஆனா எங்க பிள்ளைங்க ரெண்டு லாங்குவேஜ் கத்துட்டு உள்ளூர்லயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கணும். ஏன் அங்க போனீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது ஏதோ ஒரு வந்து ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ எல்லாம் கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு போர்டு. அதுல நல்ல ஸ்கூல்னு பார்க்கும்போது அங்கதான் இருக்குது. ஏங்க கல்வியில முன்னணியில் நிற்கின்ற தமிழகம்னு சொல்றோம், நீங்க என்னடானா இங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்கூலே இல்லை, பாம்பேல தான் இருக்குது அப்படின்னு அங்க போய் நிக்கிறீங்களே. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க தான் வந்து இந்த திராவிட மாடல்றீங்க, மத்திய அரசு சேர்த்து குரல் கொடுத்துருக்கிறீங்க, தமிழகத்துக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்றீங்க. ஆனா அங்க போயிட்டு செட்டில் ஆயிடுறீங்க. இதெல்லாம் என்ன? இதுக்குதான் நான் சொல்றது, இவங்க பேசுறதெல்லாம் குப்பைன்னு ஒதுக்கி தள்ளணும். அப்பதான் மாற்றம் வரும். என்னைக்கு சினிமாக்காரங்க போறது பின்னாடி போறத நிறுத்துறமோ அன்னைக்குதான் நாடு உருப்படும். ஓகே சார், நீங்க நடிகர்களை பத்தி சொன்னீங்க, அந்த கேள்வி வந்து விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து சேகர் பாபு அவர் வந்து துறைமுகம் கான்ஸ்டிடுவன்சியில ஒரு வாக்குச்சாவடியில அங்க வந்து அவருக்கு எதிர்க்க நிற்கிற தாவேகா வேட்பாளர் சினாரோ அசோக்கோட நேரடி கை கலப்புல ஈடுபட்டிருக்காரு. போலீஸ் வந்து பிரிச்சு வச்சுச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஐயோ, இது வேறையா? சாரி, நான் பார்க்கல. இது நான் பார்த்தேன். அண்ணன் சேகர்பா அவர்கள் நிறைய நேரத்துல சொல்லியிருக்காரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு. இன்னைக்குதான் தெரிஞ்சு நாங்க போல கொடுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, சோ இப்ப வந்து நம்ம வாயை திறந்து பேசுற இந்த மாதிரி நடிகர்கள், வெளிப்படையா சொல்ற மனுஷர்கள்லாம் விட்டுருவோம். சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த தேர்தல்ல யாருக்காவது ஷாக் கொடுக்க போறாங்களா? இன்னைக்கு அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னா அதான் சொல்றேன், அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் 35% 36%, 1/3 அப்படின்னு வச்சுக்கலாம் ரஃபா குத்து மதிப்பா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் நேரத்தை கடைசியில தான் அவங்க வந்து முடிவு செய்வாரு. அந்த நேரத்துல என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, யாரு
இதுல பாத்தீங்கன்னா அந்த 33-35% அப்படின்றது அவங்க எப்படி டிசைட் பண்றாங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து யாரு எங்களுக்கு வந்து நேரா வீட்டுல வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு, சில பேர் வந்து யார் முதல்ல வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அப்படின்னு, அதுக்கப்புறம் யார் என்ன கொடுக்குறாங்களோ இது நோட்டீஸ், பிட் நோட்டீஸ், பேம்ப்ளெட் அப்படி வச்சுக்காங்க, நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அன்னி தேதியில பேப்பரை பார்த்து யாரு வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு. இதுல அந்த தபால் ஓட்டு போட்ட ஒரு சீனியர் சிட்டிசனோட வீடியோ பார்த்தேன். அது எங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவரை கேட்கறாங்க ஓட்டு போட்டீங்களா? போட்டேன்றாரு. அப்புறம் தான் அந்த சீனியர் சிட்டிசன் தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போட்டீங்கன்னு கேட்ட உடனே அது கான்பிடென்ஷியலுங்க, சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ, யாரு வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தம்பி ஓட்டு போடணும் அப்படின்ட்டு போறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப புரியுதுங்களா எதுக்கு வந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு 10 சர்வே அப்படின்னு கோட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க தான் ஜெயிக்க போற கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. பெரும்பாலானவர்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா ஓட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படிதான் நினைக்கிறாங்க அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல. அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. இது படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். இல்லைன்னா ஓட்டு வேஸ்டா போயிடும். இது வந்து நமக்கு அரசியல் தெரியலையா, இல்ல ஜனநாயகம் எப்படி இயங்குகின்றது அப்படின்றத பத்தி புரியலையா, இல்ல யார் வந்தா என்ன? இப்ப பாருங்க, அந்த திங்கள் செவ்வாய் 2 நாள் லீவ் விட்டேன், நேற்றுக்கு மட்டும் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். இப்ப 6:30 மணி 7:30 மணிக்கு உங்களோட இன்டர்வியூ. ஸோ வாழ்க்கை மறுபடியும் அதே வட்டம் தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் போனாலும் அதே தான். பஸ்ல கூட்டம், ட்ரெயின்ல கூட்டம், ரோட்ல போனா வெயிலு, மழை வந்தா வெள்ளம், இவ்வளவுதான் வரப்போகுது அப்படின்ற ஒரு விரக்தினால இந்த மாதிரி பண்றாங்களா? சோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் சிவா. அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் வந்து மக்கள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஜெயிக்கிற கட்சியா தோக்கிற கட்சியா அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு ரைட் இவர் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து இவர் சொந்த காசுல இருந்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்ற நம்புறவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் வந்து நான் கணக்கிலேயே எடுத்துக்கல. நான் சொல்றது இந்த சைலண்ட் ஓட்டர், காமன் மேன், அவங்களுடைய இமேஜினேஷனை கேப்சர் பண்ற மாதிரி ரைட் இவர் வந்தா ஒரு மாற்றம் வரும், நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற தலைவர். அப்படி யாராவது வந்தாலும் நீங்க ஒதுக்கி வச்சு போடுறீங்க, அப்புறம் தானே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறது. நான் யாரையும் சொல்லல, சும்மா சொல்றேன். சரி சரி புரியுது. ஸோ சைலண்ட் ஓட்டர்ஸை விடுங்க, விமன் ஓட்டர்ஸ் டர்ன் வந்து அதிகமா இருக்கு. அவங்க எந்த சைடுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இதுவும் வந்து இந்த கெஸ்டிங் கேம் நான் வரல, பட் அந்த 1000 2000 அப்படின்றது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு இவங்களுடைய கவுண்டர் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது. பட் வெறும் சோசியல் மீடியால டிவியில விளம்பரங்கள் மட்டுமே இதுக்கு போதுமா அப்படின்னு எனக்கு தெரியல. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பத்தி இவங்க பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். அந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் வந்து போராட்டங்கள் நடத்தி இருக்கணும். திமுக கிட்ட இருந்து கத்துந்திருக்கணும் அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அப்கோர்ஸ் அவங்களுடைய விளம்பரங்கள் நச்சுன்னு இருந்தது. அதிமுகல ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் போடுற பையன் வருவாரு, அப்ப வந்து ஒரு ஆண் கோலம் போட்டு இருப்பாரு. என்ன சார் நீங்க கோலம் போட்டு இருக்கிறீங்கன்னா, ஆமாப்பா தேன் குஷு போட்டாங்கப்பா அப்படின்வாங்க. பார்த்தா அங்க வரிசையா 4-5 ஆம்பளைங்க கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது ஷார்ட் டியூரேஷனா இருந்தாலும் நச்சுன்னு இருந்தது. பட் டிவி பார்த்து, யூடியூப் பார்த்து, ட்விட்டர் பார்த்து தானே எத்தனை பேர் முடிவு பண்றாங்க. இத தொடர்ந்து மக்கள் மனசுல இவங்க விதைச்சிருக்கணும் இல்லையா? எலெக்ஷன் நேரத்துல தேர்தல்ல தான் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஜென்சி ஓட்டர்ஸ் மீடியா பார்த்து ஓட்டு போடுறவங்க, மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமான காலகட்டத்துல வந்திருக்கிற ஒரு முக்கியமான தேர்தல். இதுல அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. சிவா நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த கோர் ஓட் பேங்க்னு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் உங்களால மாற்ற முடியாது. அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்கள போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு சரியான மீடியா அவங்களுக்கான இது கிடையாது. இதுதான் ஃபேக்ட். அந்த காமன் மேன் அப்படின்றவங்க வந்து ஒதுங்கி இருக்கவங்க, அவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால சத்தம் போட்டுட்டு இருக்கவங்க கிடையாது. நீ பாருங்களேன், சோசியல் மீடியால பெரும்பாலும் இருக்கவங்க வந்து ஒரு கட்சி சார்பு தான். நியூட்ரல் அப்படின்னு இருக்கவங்க ரொம்ப கம்மி, ரைட்? இவங்க மட்டும்தான் வந்து களத்துல கொண்டு சுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு என்ன மாத்த போறீங்க நீங்க? ஓகே, சோ ஒரு வரியில நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட் பர்சன்டேஜையும் வந்து டிசைட் பண்ணாது, நீங்க ஓட் பேட்டர்னும் டிசைட் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்க. இந்த தேர்தலை முடிவு செய்ய போறது எது? யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவிஎம் மே 4ஆம் தேதி ஓபன் பண்ணோடனே சொல்லுது பாருங்க, அதுதான் முடிவு செய்ய போகுது. சிவா, as I told you earlier, 2 தரப்புலையும் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க சிவா.
சோ எந்த தப்பு குறைவாக இருந்திருக்கின்றது, எந்த தப்பு மக்கள் கிட்ட ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்றது வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இதுல ஒரு பக்கம் தப்பு பண்ணி ஒரு பக்கம் சரியா ஆடிந்தாங்கன்னு சொன்னா அது ஒன் சைடட் மேட்சா இருந்திருக்கும். பட் இந்த தடவை அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஈக்குவல் ஃபைட்டா தான் நான் பாக்குறேன். லைக் இன்னைக்கு எம்ஐ சிஎஸ்கே இருக்கு இல்லையா, 2 பேரும் கீழே தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மேட்சா தான் நான் பாக்குறேன். ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம வந்து பாடம் கத்துக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சிவா. நேர்களே, நீங்களும் வந்து வாக்களிச்சிருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடணும். அதையும் நாங்க ஆவலோட படிப்போம். மீண்டும் ஒரு முறை திரு அருணுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி சிவா, நன்றி சிவா, நன்றி.